இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ அது வந்து அந்த காலத்துல வந்து பானையில தான் எல்லாமே பொருளை என்ன பண்ணாங்க, சேமித்தாங்க. அதனாலதான் அந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ராசியான கும்பத்துக்கு கும்ப ராசியினுடைய குறியீடும், அந்த அந்த பணத்தினுடைய அதிரூபமாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி தன்னுடைய இடது கையிலயோ அல்லது வலது கையில எப்போதுமே ஒரு கும்பம் ஏந்திய நிலையிலும் இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு நாம என்ன டாபிக் இதுல இருந்து நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி அதை வந்து இரட்டிப்பாக விரயமாக்காம வைக்கணும்னா எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இதுதான் இப்ப நான் சொல்ல போற கான்செப்ட். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய வீட்டினுடைய தென்மேற்கு பகுதியில ஒரு பீரோ, அந்த பீரோக்குள்ள பணம் வைக்கிறது நல்லது அப்படின்றதான் வாஸ்து விதியும் சொல்லுது. ஆல்மோஸ்ட் எல்லாருமே தென்மேற்குல பீரோல தான் வைப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பணம், அதிலும் பெரும் பணம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பூஜை அறையை குறிக்கிறது. இந்த பூஜை அறை அப்படின்றது எதுனா குருவினுடைய காரகம். இப்போ உங்க அனுபவத்துக்கு யாராவது வந்து பெரும் தொழிலதிபர்கள் அல்லது பெரும் நகை வியாபாரி இப்படிலாம் இருக்கவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டினுடைய பூஜை அறையும் பணப்பெட்டகம் வைக்கும் இடமும் ஒரே இடத்திலே இருக்கும். ஸோ இப்போ நாம நார்மலான லைஃப் வாழக்கூடியவங்க வீட்டில் தென்மேற்கு அறையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் பீரோக்குள்ள பணத்தை வச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பணம் இருமடங்காக பெருகணும், அது சேமிப்பாக உயரணும், அந்த பணத்தை நீங்கள் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வழியில் செலவழிக்க கூடாது அப்படின்னா, உங்களுடைய பணத்தை நீங்க பூஜை அறையில வைத்து பாதுகாக்க வேண்டியது அவசியம். அப்படி நீங்க அதை பயன்படுத்தும் பொழுது பூஜை அறை என்ற குருக்காரகம் அதை பல மடங்காக உங்களுக்கு உருவாக்கி தரும் என்பதும் அடிப்படையான உண்மை.